ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாட்டர்மெலன் வச்சு ஒரு சிரப் செய்ய போகிறோம். ஸோ அந்த சிரப்பை வச்சு ஒரு ஜூஸும் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வெல்லம் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு வாட்டர்மெலன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா வாட்டர்மெலன் நம்ம பெருசாக தான் வாங்கிட்டு வருவோம். அதை நம்ம ஒரு சின்ன ஃபேமிலியாலாம் ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறக்கும் நமக்கு கஷ்டம். அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி சிரப் மாதிரி செஞ்சு வச்சா அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதை இப்படி குறுக்கு அப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதையும் ரெண்டுதையும் நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்து வந்தது இது மாதிரி பொட்டேட்டோ மேஷர் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணுறப்போ அது ஃபுல்லாக தண்ணிலாம் கொஞ்சம் இருக்கிறதுலாம் வந்துடும். நம்ம எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா அந்த சீட்லாம் தனியாக எடுக்கிறக்காண்டி தாங்க. ஏன்னா அதில் இருக்க அந்த விதையும் அவ்வளோ மருத்துவ குணமும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கான், ஹெல்த் பெனிஃபிட்ஸு. ஸோ அதை எதுவும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ நிறைய புக்ஸில் நான் படிச்சிருக்கேன். ஸோ அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான். எப்பயுமே ஜல்லடையில் இந்த மாதிரி ஒன்று ஸ்டீலில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஜூஸ் ரெசிபிலாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டக்குன்னு உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிடலாங்க. உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ஏன்னா சின்ன வடிகட்டி நம்ம டீ வடிகட்டிலாம் வடிகட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணால் நமக்கு சீடு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி விதையெல்லாம் ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ எடுத்ததெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். ஏன்னா நமக்கு இதுலேருந்தும் கொஞ்சம் ஜூஸ் கிடைக்குங்க. அதுக்காண்டி தான் நல்லா ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் வரதே இப்படி போட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்து போகிறேன். ஏன்னா நம்ம நிறைய வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறப்போ நம்ம விதையெல்லாம் எங்கன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு சீடெல்லாம் கலெக்ட் பண்ணி விட்டு அதை கொஞ்சம் போல் நம்ம அதை தண்ணி ஊற்றி கழுவிட்டு காய வச்சு வச்சோன்னா நல்லா நமக்கு தனித்தனியாக கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துட போகிறேன். அங்கே இருந்தது நான் ஃபுல்லாத்தையும் இப்படி எடுத்து வச்சிட்டேன். சீடெலாம் எடுத்ததுக்கப்புறம் அதை நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ 2 தடவை போட்டு நான் அரைச்சி வந்தது தாங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி வந்தது இவ்வளோ இருக்குது. இப்போ அரைச்சிட்டு வந்ததை அது சல்லடையில் தான் போட்டு நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு சீக்கிரமாக ஆயிரும். எவ்வளோ நைஸாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம வடிகட்ட முடியும். நம்ம டீ வடிகட்டிலாம் வடிகட்டணும்னா நமக்கு ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும்ல. இதில் ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஃபில்டர் பண்ணிட்டோம். இல்லைன்னா நமக்கு எவ்வளோ டைம் ஆகிற மாதிரி இருக்கும். அங்கங்கே ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லா ஜூஸ் கீழே வடிஞ்சு வந்துடும். இப்போ நீங்கள் மிக்சியில் பண்ணாமல் நீங்கள் கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணினா கூட உங்களுக்கு இவ்வளோ ஜூஸ் கிடைக்காதுங்க. அதில் நிறைய இது வேஸ்ட் ஆகும். அதுக்காண்டி தான் நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்த பிறகு இந்த சல்லடையில் போட்டுட்டு நான் இப்படி ஃபில்டர் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது இவ்வளோ இருக்குது பாருங்கள். மேலே கொஞ்சோண்டு தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பேக் போடுறது கூட அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எவ்வளோ ஜூஸ் கிடைக்குது பாருங்கள். இப்போ ஒரு நல்ல திக்கான ஒரு கடாய் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 1 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், ஜாகரி எடுத்திருக்கேன். அதில் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட்லாம் இல்லைங்க, நல்லா முங்குற அளவு எடுத்துக்கணும். கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ப்ராசஸ் ஆகும். அது கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அதில் என்ன பண்ணணும், நம்ம அரைச்சி வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஜூஸ் எடுத்துக்கிறேன். இது 2 கிளாஸ் இருக்குது. 2 கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவு வெல்லம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 2 கிளாஸ் வாட்டர்மெலன் ஜூஸுக்கு 1 கிளாஸ் ஜாகரி சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டு நல்லா உங்களுக்கு வத்தி வருங்க. சும்மா அப்பப்போ கிண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொஞ்சம் திக்கான நீங்கள் பாத்திரம் மாதிரி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது அடிப்பிடிக்காது, நல்லா கரெக்டாக வரும். கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன், கார்டமம் சேர்த்துருக்கேன். அப்போ நமக்கு ஒரு நல்ல வாசமாக இருக்குக்காண்டி நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏலக்காய் சேர்த்து எடுக்கணும்னா நமக்கு அது சில சமயம் கோல்டு ஆகாது, அந்த மாதிரி இருக்காண்டி தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் நல்லா வற்றணும். இப்போ பாருங்கள், அது நான் எட்ஜ் வர வச்சுருந்தது கொஞ்சம் கீழே வர வற்றி வந்திருக்கு. நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல திக்காக ரொம்ப நாள் கொஞ்சம் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 15 days வரை இருந்தால் போதுன்ற மாதிரி இருக்குதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த அளவு நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ண போகிறேன். ஒரு 1 monthக்கு மேலெலாம் வரணும்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் ரொம்ப நாள் வரும். இப்போ நான் ஆஃப் பண்ணி பாருங்கள், நல்லா வற்றி வந்துருச்சு. அதை ஆஃப் பண்ணிட்டேன்.
ஆஃப் பண்ணி நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது நல்லா காஞ்ச ஒரு பாட்டிலில் வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் கிளாஸ் பாட்டில் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எப்பவுமே வாட்டர்மெலன் வந்து சிரப்னா நம்ம வந்து சுகர் வச்சு தான் வந்து செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது நல்லாவே ஒரு ரெசிபி தாங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து 1/4 கிளாஸ் அளவு வந்து இருக்கிற மாதிரி நம்ம அந்த சிரப் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் ஒரு ஃபுல்லாக 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. லெமன் இதெல்லாம் வந்து உங்களோட ஃப்ளேவர் எப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டியதான். கொஞ்சம் மின்ட் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்த்துக்கல, ப்ளெயினாகவே தான் அவன் பையனுக்கு வந்து கொடுத்தேன். அதே அவனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வாட்டர்மெலன் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லதுன்னு தெரியும். அதுவும் நம்ம வெல்லமும் சேர்த்திருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி ஏதாவது டைட்டானதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பர் ரெசிபி. வந்து சம்மர் டைமத்தில் நமக்கு வந்து நல்ல ஒரு ட்ரிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.